கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம், எதிர்காலத்தை நினைத்து கனவும் காண வேண்டாம். இந்த தருணத்தை மனதில் கவனித்திருங்கள். வாழ்க்கை மிக அழகானது. வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் அவன்தான் புத்திசாலி. வாழ்க்கையில் ஏற்படும் இருளை புன்னகையுடன் கடந்து செல்லுங்கள். வாழ்க்கை பிரகாசிக்கும். இந்த உலகில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் நிறைவான மனது. சுதந்திரமாக வாழ்வது மனிதனின் உரிமை. அதைப் போலவே மற்றவர்களை சார்ந்து வாழ்வது அவன் கடமை. இதயத்தை சுத்தப்படுத்திவிட்டு இறைவனை கூப்பிடுங்கள், நிச்சயம் வருவார். நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நாம் செய்வதில்தான் அடங்கியிருக்கிறது. எதையும் அனுபவிக்காமல் அதை நிராகரிக்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. ஆசையை துறக்க முதலில் ஆசையை அறிந்து கொள்ள வேண்டும். வேலை உங்களுக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தருகிறது. அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை மிகச்சிறியது. அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தலை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். சிறு சிறு செயல்களில் கிடைக்கும் அனுபவங்களை கூட சிந்தையில் நீ சேகரித்து வையுங்கள். வாழ்வில் சிரமங்கள் ஏற்படும் போது அது சிறப்பாக நம்மை வழிநடத்தும். முடியும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்தால் முடியாது என்று எதுவும் இல்லை. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல்லுங்கள். நம்பிக்கையை விதைத்து செல்லுங்கள். தவறான வழியில் செல்பவனை வாழ்த்தியும், நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம்தான் குற்றங்களுக்கு காரணம். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமா என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம்தான். வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தான் நாளை என்பது. தேங்கி கிடக்கும் நீரில்தான் குப்பைகள் அதிகளவில் குமியும். நாம் தேங்கி நிற்காமல் ஆறுவாழ ஓடிக்கொண்டிருப்போம். அனைத்து இடங்களிலும் கால் பதிக்க ஆசைப்பட்டால் ஓரிடத்தில் கூட தடம் பதிக்க முடியாமல் சென்றுவிட நேரிடும். கவனம் வெற்றியை தக்க வைக்கும். கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும். கண்கள் ரசிப்பதையெல்லாம் நேசிக்க நினைத்தால் காயப்படுவது கண்கள் அல்ல, இதயம்தான். தேடிக்கொண்டே வாழ்வதே வாழ்ந்து கொண்டே தேடு. இதில்தான் வாழ்க்கை பயணமாகிறது. அடுத்தவர்களின் பார்வையும் உங்கள் பார்வையும் ஒன்றாவதில்லை. உங்கள் பார்வையில் நீங்கள் தெளிவாக இருங்கள். பக்குவப்பட்ட மனமும் மரத்துப்போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. கலங்கிய நீருக்கு எடை அதிகம், சுத்தமான நீருக்கு எடை குறைவு. உள்ளம் சுத்தம் இருந்தால்தான் பாவங்கள் குறையும். விட்டு கொடுத்து வாழுங்கள், இல்லையேல் உங்களை விட்டுவிடும் நிம்மதி. மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம். பிறரை மெச்சுவதற்காக செய்யும் செயல் நம்மை நாம் முட்டாளாக ஆக்கிக் கொள்வதாக இருக்கும். குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நரகமாக்குவதும் சொர்க்கமாக்குவதும் நம் செயல்கள்தான் உள்ளது. கோபத்தில் விலகியிருந்தாலும் தன்னால் நேசிக்கப்பட்ட உறவின் மனதை நோடிக்காமல் கடந்து கொள்ளும் உறவுகள் கிடைப்பது வாழ்வின் வரம். காலங்களை சிலர் மறக்க செய்துவிடும். ஆனால் ஒருவரின் மீது வைக்கும் உண்மையான அன்பு அந்த காலத்தையே மறக்க செய்துவிடும். வழியை அறிந்தவராகவும் அந்த வழியில் செல்பவராகவும் மற்றும் வழிகாட்டுபவராகவும் இருப்பவரே தலைவர். எப்போதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள். அந்த பாதையில்தான் போட்டிகள், பொறாமைகள் இருக்காது. வெற்றியை மிக விரைவில் சென்றடையலாம். இது கடவுளின் உண்டுபணிய நாள். இதிலே கலிகூர்ந்து மகிழ்ச்சிடுவோம். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் பிறரை நம்பி இருக்கக்கூடாது. நீங்கள் நம்பியவர்கள் பொய்யாகும் போது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் பொய்யாகிவிடும். மலை போல் அமைதியாக இருங்கள், பெரிய நதியைப் போல நகருங்கள். மலை போல் அறிவிருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது. நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து முடித்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்வின் வெற்றி. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பின் அறிகுறி. எப்போதும் நம் குணத்தையும் பழக்க வழக்கங்களையும் சோதனைக்கு உட்படுத்த சிலர் கூடவே இருப்பார்கள். வாழ்க்கையில் சுவாரஸ்யமே எவ்வாறு இந்த சோதனை கடந்து வருகிறோம் என்பதை பொறுத்தே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற சக்தியும் தூய்மையும் ஆற்றலும் உள்ளன. அனைவருடைய வாழ்க்கையும் காலத்தின் வரையறைக்கு உட்பட்டது. அதை மற்றவர்களை குறை சொல்வதில் வாழ்ந்து வீணாக்காதீர்கள். வாழ முடிவு செய்யுங்கள். முடியும் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தால் துன்பங்களை துன்பப்பட வைத்து தொடர்ந்து செயலாற்றுவதால் வெற்றியோடு வாழலாம். உள்ள மலராக இருந்தால் மொழியில் நல்ல மனம் இருக்கும். நாம் ஒவ்வொருடைய மனதிருப்தி தான் நம்மை உயர்த்துவதும் தாழ்த்துவதுமாக இருக்கிறது. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. துணிச்சல் என்பது மற்றவருக்கு எதிராகவோ
அல்லது தனக்கு எதிராகவும் இருப்பதல்ல, பிறரை காப்பாற்ற உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதிரி எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியமில்லை, எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல் இன்பமும், தோல்வியே இல்லாமல் வெற்றியும் கிடைக்கவே கிடையாது. மனித வாழ்வில் வெற்றி என்னவென்றால் அவனவன் மன திருப்தியோடு வாழ்வதுதான். நன்றி நண்பர்களே. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.